ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே பிக் பாஸ் சீட்டுக்காக ரொம்ப ஈகராக ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த விஜய் டிவியில் குக் வித் கோமாளி எல்லாரோட ஃபேவரட். இன்ஃபேக்ட் பிக் பாஸை விட குக் வித் கோமாளிக்கு அவ்வளோ ரசிகர்கள் பட்டாளம் வந்து இருக்காங்க. காரணம் அது வந்துட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதை பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷம், குலுங்கி குலுங்கி சிரிப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஷோ. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா பிரியங்கா அண்ட் மணிமேகலை ரெண்டு பேருக்கும் வந்துட்டு அப்பப்போ வந்து பிரச்சனை உருவாகி கடைசியில் வந்து வெடிச்சு இப்போ வந்து மணிமேகலை அந்த ஷோ விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனாலும் பிரியங்கா வந்துட்டு அந்த டைட்டில் வின் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு மணிமேகலை பக்கம் மெஜாரிட்டியான பீப்புள் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. காரணம் அவங்க போல்டாக எடுத்திருக்காங்க முடிவு, சூப்பரான முடிவு. ஏன் அப்படின்னா இந்த பிரியங்கா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன்லேயே வந்துட்டு அவங்களுடைய அந்த விஷயங்கள் ரொம்ப அடாவடித்தனமாக இருந்துச்சு. நிறைய பேரை டாமினேட் பண்ணாங்க. அதேமாதிரி இவங்களை யாராவது எதிர்க்க வந்தாங்கன்னா அவங்கள நட்பு பாராட்டி அவங்களை கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி போச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய எதிர்பார்ப்பும் கணிப்பும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சீசன் 5 டைட்டில் வினர் கண்டிப்பாக பிரியங்கா தான் வருவாங்கன்னு இருந்துச்சு. பட் ராஜு வந்து டபால்னு தட்டிட்டு போயிட்டாப்பல. ஏன்னா ராஜுக்கு அந்த டெக்னிக் தெரியும், எப்படி வந்து பிரியங்கா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களாக போயிட்டு இருக்கும்போது மணிமேகலை எடுத்த விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேருடைய ஆதரவை சம்பாதிச்சுட்டு வந்த இந்த நிலைமையில் இப்போ ஒரு போஸ்ட்டை வந்துட்டு நம்ம மணிமேகலை போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பரான வார்த்தை. இதை எல்லாருமே வந்து கடைபிடிக்கணுன்றது என்னுடைய ஆசையும். ஒன்லி bow down to God, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லிட்டு ஹேஷ்டாகில் போட்டிருக்காங்க. அதாவது நான் கடவுளுக்கு மட்டும்தான் தலை வணங்குவேனே தவிர வேறு யாருக்கும் தலை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதான் உண்மை. ஏன்னா ஒரு தொழிலுக்காக ஒரு காசுக்காக வந்துட்டு நம்ம யார் காலையும் பிடிக்கணும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி பிடிச்சி நம்ம மேலே வந்தோன்னா அது நிலைக்காது. நம்ம தொழிலை நம்பி நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளுடைய விஷயங்களை நம்பி நம்ம இறங்கினா தான் அது சூப்பராக இருக்கும். அதை வந்துட்டு இங்கே வந்து சூப்பராக வந்துட்டு காமிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வார்த்தை. ஸோ நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க எடுத்த அதிரடியான முடிவுகளை நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது அப்போ நம்மளாம் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மணிமேகலை அவங்களுடைய ரசிகர், அவங்களுடைய அம்மாவும் ரசிகரும் வந்துட்டு ஒரு சூப்பரான வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கா நீங்கள் போஸ்ட் போடும்போது இருந்த ரெஸ்பெக்ட் விட இப்போது நிறைய ரெஸ்பெக்ட் உங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரீசெண்டாக பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு சில பேர் பயந்து ஃபேக்காக பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் அதை வந்துட்டு தன்னம்பிக்கையோட தைரியமாக பண்ணுற விஷயங்கள் சிங்கிள் ஹேண்டடாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வேறு மாதிரி இருக்குது. ஒன் உமன் ஆர்மிடா அப்படின்ற மாதிரி போட்டு நீ எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு போட்டு உங்கள் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரூ கட்ஸு. அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அந்த கண்ணுக்கிட்ட இப்படியே தைரியமாக இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. வி லவ் யூ மோர் அண்ட் மோர் அப்படின்ற மாதிரி போட்டு ஹார்ட் அண்ட் சிம்பிள்லாம் போட்டு ஃபயர்லாம் விட்டுருக்காங்க. அப்புறம் கீழே வந்துட்டு அவங்களுடைய ஐடியா வந்து டேக் பண்ணி ஃபேர்லெஸ் லேடி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு மணிமேகலையும் அதுக்கு வந்துட்டு அம்மாவுக்கு ரொம்ப நன்றின்னு போட்டு லவ் சிம்பிள் போட்டு அண்ட் லவ் யூ ஆல் மோர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பிரச்சனையில் நிறைய மெஜாரிட்டி பீப்புள் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு பிரியங்கா பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் என்னோட கருத்து என்னென்னா, நிறைய பேரோட விஷயங்கள் அந்த பிக் பாஸ் 8ல் நம்ம பிரியங்கா நடந்த விஷயங்களால் வந்துட்டு அதை மைய கருத்தை வச்சு இங்கே வந்துட்டு இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க, டாமினேட் பண்ணுறாங்க விஷயங்களோட பார்க்குறாங்க. பட் எல்லாத்தையும் கொஞ்சம் பொதுப்படையாக பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அதே மாதிரி மணிமேகலையும் வந்து கொஞ்சம் வாய் துடுக்காதான் பேசுவாங்க. நம்ம பிரியங்காவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிரியங்கா மேலேயும் தப்பு இருக்குது, மணிமேகலை பக்கமும் தப்பு இருக்குது. ஆனால் இறுதியான கருத்து இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா நல்லது. அடுத்தவங்க வேலையில் போய் நான் பெஸ்ட்டாக போகணும் எனக்கு தெரியும். பட் இப்போ நான் என்ன ரோலில் இருக்கணும் அதுக்கு தகுந்த விஷயங்களை அவங்க பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சச்சின் வந்துட்டு கிரிக்கெட் சூப்பராக விளையாடுவார். அவர் போயிட்டு அம்பையரிங் பண்ணுறவர்கிட்ட போயிட்டு அம்பையர் நான் செம்மையாக பண்ணணும்னு சொல்லிட்டு அம்பையர்கிட்ட போனால் அம்பையர் கண்டிப்பாக காண்டாவார். எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டராக இருந்தாலும் அவர் கண்டிப்பாக வந்து அவருடைய வேலையை வந்து யாராவது தடுத்தால் கண்டிப்பாக கோவம் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி. உங்களோட கருத்தை, தரமான கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் பிக் பாஸ் 8க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.